அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் கூறும் மனித நேயம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக மத நம்பிக்கை இல்லாத சகோதரர்களுடைய சிந்தனையிலே மதங்களை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது. என்ன கருத்து என்று சொன்னால், மத நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள் மனித நேயத்திற்கு எதிராக இருக்கின்றன. மனிதனை சிரமப்படுத்துவதற்கும், மனிதனை மனிதன் ஏமாற்றுவதற்கும், சுரண்டுவதற்கும், மோசடி செய்வதற்கும், பித்தலாட்டம் செய்வதற்கும் மதங்கள் காரணமாக இருக்கின்றன என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு இருக்கிறது. இந்த கருத்தை கூட அவர்கள் கடவுளை மற, மனிதனை நினை என்று சொல்வார்கள். அதாவது மனிதனுக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்ய விரும்பினால், மனிதர்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய விரும்பினால், மனித நேயத்தை நீங்கள் கடைபிடிக்க விரும்பினால் கடவுளை மறந்தால்தான் முடியும். கடவுளை நீங்கள் நம்பினீர்களேயானால் மனிதர்களுக்கு நன்மை செய்ய முடியாது என்ற ஒரு கருத்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் அழுத்தமாக பதிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த கருத்து, இஸ்லாத்தை பற்றியும் இப்படி ஒரு கருத்து அவர்களுக்கு இருக்குமானால் அது முற்றிலும் தவறானது. மனித நேயத்தை சொல்வதிலே எல்லா மதங்களை விடவும், மதத்திற்கு வெளியே இருக்கிற எதிராக இருக்கிற சித்தாந்தங்களை விடவும் இஸ்லாமிய மார்க்கத்திலே மனித நேயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை மறந்துவிட்டு மனிதனை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நினைத்துக் கொண்டு மனிதனை நினைக்கலாம், கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டே மனித நேயத்தை கடைபிடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்வதற்குத்தான் இஸ்லாம் கூறுகிற மனித நேயம் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. முதலிலே மனித நேயம் என்றால் என்னவென்று நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவனை கஷ்டப்பட நாம் விடக்கூடாது. நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன், அல்ல நீங்க ஒரு மனிதனை நேசிக்கிறீர்கள். நேசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நேசிக்கிறேன் என்று போர்டு வச்சா நேசிக்கிறது ஆயிருமா? இவரை நான் நேசிக்கிறேன் என்று நோட்டீஸ் போட்டா நேசிக்கிறது ஆயிருமா? இவரை நான் நேசிக்கிறேன் என்று மைக்க போட்டு வேகமா சத்தம் போட்டு சொன்னா நேசிக்கிறது ஆயிருமா? ஆகாது. ஒரு மனிதனை நீங்களோ நானோ யாரோ நேசிப்பதாக இருந்தால் அந்த மனிதன் சிரமப்படும் பொழுது நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் அவனிடத்தில் ஏதாவது வேலை கொடுப்பதாக இருந்தால் அவனுக்கு கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அவன் செய்வானா என்று பார்த்து நீங்கள் அவனுக்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டும். அவனுடைய கஷ்டங்களிலே சுக துக்கங்களிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவன் சிரமப்படக்கூடிய நேரத்தில் உங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இருப்பதற்கு பெயர் தான் உண்மையான மனித நேயம். மேலே போட்டு நான் அவரை நேசிக்கிறேன் இவரை நேசிக்கிறேன் என்பது மனித நேயம் இல்லை. அப்ப இஸ்லாம் என்ற இந்த சித்தாந்தம் மனிதர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு அவர்கள் சிரமப்படாதவாறு அதனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் வழங்கி இருக்குமானால் அதற்கு பேர் மனித நேயம் என்று சொல்லலாம். அப்படி வழங்கி இருக்கிறதா? நிச்சயமாக வழங்கி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாம் கூறுகிற கோட்பாட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்கள், இஸ்லாம் தடை செய்திருக்கிற அனுமதித்திருக்கிற காரியங்களை எடுத்து பாருங்கள். எல்லாத்திலையுமே மனுஷனுக்கு நல்லது செய்யணும், இவன் நல்லா இருக்கணும், இவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற ஒரு அம்சம் உள்ளடங்கி இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய கொள்கையில் இருந்து நீங்கள் வாருங்கள். இந்த மனிதனுடைய நலனில எவ்வளவு அக்கறை இந்த இஸ்லாத்திற்கு இருக்கிறது என்பதற்கு அதனுடைய கடவுள் கொள்கையை முதலில் சான்றாக இருக்கிறது. எப்படி இஸ்லாம் கடவுள் கொள்கையை சொல்கிறது? உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன, எல்லா மார்க்கங்களிலுமே கடவுள் கொள்கை இருக்கிறது.
அந்த கடவுள் கொள்கையில என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு சில தேவைகள் இருப்பதாகவும் சேர்த்து சொல்வார்கள். நீங்கள் கடவுளை நம்புவதாக இருந்தால், கடவுளிடத்தில் ஏதாவது கோரிக்கை வைப்பதாக இருந்தால், கடவுளிடத்தில் நீங்கள் பூஜை செய்வதாக இருந்தால், உங்கள் வேண்டுதலை நீங்கள் கடவுளிடத்தில் சமர்ப்பிப்பதாக இருந்தால், கடவுளுக்கு நீங்க இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், இதை வாங்கிட்டு வர வேண்டும், அதை வாங்கிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி சொல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், இல்லாதவன், கஷ்டப்படுறவன், சிரமப்படுறவன் எல்லாம் அவன் சக்திக்கு மேல் இது போன்ற காரியங்களை செய்து கஷ்டப்படுகிறான். அதை கடவுளாவது வாங்கிடுவாருன்னா கடவுள் வாங்க மாட்டார். கடவுள் பேரை சொல்லிக் கொண்டு யாராவது நாலு மனுஷன் தான் வாங்குவான். கடவுளுக்கு தேவை இருக்கிறது, கடவுளுக்கு அதை கொண்டு வா, கடவுளுக்கு இதை கொண்டு வா என்று சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள்ல எல்லாம் கடவுளே நம்மிடத்தில் வந்ததை கை நீட்டி வாங்குவாரா? வாங்க மாட்டார். யார் வாங்குவா? நான் கடவுளுக்கு சேவகம் செய்யக்கூடியவன் என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அவனெல்லாம் வாங்கிக் கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன பண்ணுவீங்கள? இதுல மனித நேயத்தை வைக்கிறது. இந்த கொள்கையை சொல்லும் பொழுது நீங்கள் கடவுளை நம்புங்க, கடவுளை தேவையற்றான் என்று நம்புங்கள். இது மனித நேயத்துக்குள்ள இல்லையா? கடவுளை நம்பவும் செய்யணும், கடவுள் சொல்லி நம்மளை ஏமாற்றி சுரண்டி நம்மளுக்கு கஷ்டப்படுத்தி நம்மளை சிரமப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி நம்பது? கடவுள் உனக்கு தர்றவராக இருப்பாரே தவிர உங்ககிட்ட வாங்கி திங்கிற பிச்சைக்காரனா இருக்க மாட்டாரு. கடவுள் என்பவன் எந்த தேவையும் அற்றவன். அப்படி நீங்கள் கடவுளை நம்பினீர்களேயானால் அதுல உங்களுக்கு மனித நேயம் அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? உங்களுக்கு நன்மை இருக்குதா இல்லையா? உங்களுடைய காசு பணத்தை எவனும் கடவுள் பேரை சொல்லி சுரண்ட முடியாமல் தடுக்கப்படுகிறதா இல்லையா? வேற வேற சித்தாந்தங்கள் இப்படி தடுக்க முடியாத. கடவுள் இல்லைன்னு சொல்லித்தான் தடுக்க முடியுமே தவிர கடவுள் இருக்கிறான்னு சொல்லி தடுக்க முடியாது. இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, கடவுள் இருக்கிறான் என்றும் சொல்கிறது. அந்த கடவுளை வச்சு மனுஷன் ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்த விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கு ஒரு தேவையும் இல்லை. அப்ப கடவுளுக்கு தேவையில்லை என்ற அந்த கொள்கைக்குள்ளே மனிதநேயம் விழுவதை நீங்கள் பார்க்கலாம், மனிதனுக்கு நன்மை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல கடவுளை நம்ப சொல்கிற மார்க்கங்களிலே இன்னொரு மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு போக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்ன போக்கு? கடவுளை நெருங்குவதா இருந்தா எல்லாருக்கும் ஏனாது. கடவுளிடத்தில் நான் ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் நான் கேட்க முடியாது. அதற்கென்று ஒரு குலம் இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு கோத்திரம் இருக்க வேண்டும், அல்லது அதற்கென்று ஒரு படிப்பாவது இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருப்பவர்கள் தான் கடவுள்கிட்ட வேண்டுவார்கள். உங்களுக்கு எதுவும் தேவை என்று சொன்னா அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர் வாங்கி தருவார். எல்லா மதங்களும் எப்படி சொல்லுகின்றன என்று சொன்னால், கடவுள்கிட்ட உனக்கு தேவையா? கடவுளே நீ என்ன கடவுள் கூப்பிடுற? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ மதகுருக்கு படிச்சியா? நீ பாரதியாருக்கு படிச்சியா? நீ இந்த குலத்தில் பிறந்தியா? அந்த கோத்திரத்தில் பிறந்தியா? உனக்கு எப்படி கடவுள்கிட்ட கேட்கலாம்? கடவுள்கிட்ட கேட்கிறதா இருந்தா எங்கிட்ட வா, எங்கிட்ட வந்து சொல்லு, நாங்க கடவுள்கிட்ட வாங்கி தருவோம், உனக்காக வேண்டி நாங்க மனு போடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தால் அதுல மனித நேயம் இல்ல. மனிதனுக்கு கேடு இருக்கிறது, மனிதனுக்கு கஷ்டம் இருக்கிறது, மனிதனுக்கு சிரமம் இருக்கிறது. இஸ்லாம் என்ன பண்ண தெரியுமா? எல்லாரும் என்னை அணுகலாம். இந்த கடவுள் கொள்கை, இஸ்லாம் சொல்கிற கடவுள் கொள்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், படித்தவன் அணுகலாம், படிக்காத முட்டாள் அணுகலாம், பணக்காரன் அணுகலாம்,